பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பையன் என் பேர் சதான்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சதாவான்னு கேட்டதுக்கு அங்குள்ள மக்கள் அவனை பார்த்து அமர்தீப் சதா 8 வயசு பையன் சொல்லியிருக்காங்க. அமர்தீப் சதா இதுவரைக்கும் 3 பச்சை குழந்தைங்களை கொண்டிருக்கான். அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்த கொலைகளை இந்த பையன் பண்ணியிருக்க மாட்டான், வேற யாராவது தான் பண்ணியிருப்பாங்கன்னு முதல்ல நினச்சிருக்காங்க. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அமர்தீப் கிட்ட எதுக்கு இந்த கொலைகள்லாம் பண்ணான்னு கேட்டதுக்கு அமர்தீப் எனக்கு பசிக்குது சார், பிஸ்கட் வேணும்னு கேட்டிருக்கான். அமர்தீப் சதா 1998 பீகாரில் இருக்க பெகுசாரிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறக்கிறான். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறக்கிற அமர்தீப் சதாக்கு விளையாடுறதுக்கு வெறும் கல்லும் மண்ணும் மட்டும்தான் வச்சு விளையாடிட்டு இருக்கான். அமர்தீப்புக்கு 7 வயசாக இருக்கும்போது அவங்களோட அத்தை தன்னோட 6 மாத குழந்தையோட அமர்தீப் வீட்டுக்கு வராங்க. அமர்தீப்போட அத்தை தனக்கு பக்கத்து டவுனில் சமையல்கார வேலை கிடச்சிருக்கனால தன்னோட 6 மாத குழந்தைய அமர்தீப் வீட்டில் விட்டுட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. முதல்ல அமர்தீப்போட அப்பா அம்மா அதுக்கு சம்மதம் தெரிவிக்கலனாலும் அதுக்கப்புறம் அமர்தீப்போட அப்பா அம்மா சரின்னு முடிவு செஞ்சுருக்காங்க. அமர்தீப்போட அத்தை தன்னோட குழந்தைக்கு முத்தமிட்டுட்டு அவங்க வேலைக்கு கிளம்புறாங்க. அப்போ அமர்தீப்போட அத்தைக்கு தெரியாது தன்னோட குழந்தைய கடைசியாக முத்தமிட்டுறது அன்னைக்கு தான். குழந்தை அமர்தீப் வீட்டுக்கு வந்து 2 வாரம் ஆயிருக்கு. அமர்தீப்போட அம்மாவுக்கு அவசரமாக சந்தைக்கு போகிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அமர்தீப்போட அம்மா போகும்போது குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. வெளியே விளையாண்டுட்டு இருந்த அமர்தீப் உள்ளே வந்து குழந்தைய முதல்ல கிள்றான். கிள்ளி அந்த குழந்தை அழுகிறத பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் குழந்தையோட கழுத்தை பிடிச்சி நசிச்சு கொள்கிறான். குழந்தைய கொன்று தான் வீட்டு பக்கத்தில் இருக்க பண்ணை வீட்டில் கொண்டு போய் அங்கே இருக்க செங்கற்களால் அந்த குழந்தையோட மண்டையை ஓட்டையை உடச்சி மூளையெல்லாம் வெளியே தெரிய அளவுக்கு அடித்து கொள்கிறான். கொன்று அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு மரத்தில் புதைச்சி வைக்கிறான் அமர்தீப். அமர்தீப்போட அம்மா வீட்டுக்கு வந்து குழந்தை எங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அமர்தீப் நான் அந்த குழந்தைய ஒளிச்சு வச்சுருக்கேன்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அம்மா குழந்தைய எங்கடா ஒளிச்சு வச்சுருக்கு, ஏதாவது பூச்சி கடிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அமர்தீப் ஒரு பண்ணை வீட்டுக்கு பின்னாடி இருக்க மரத்தை காமிக்கிறான். அங்கே போய் அவங்க அம்மா தேடி பார்க்குறாங்க, குழந்தைய காணோம். எங்கடா குழந்தைய ஒழிச்சு வச்சுருக்கேன்னு அமர்தீப் கிட்ட கேட்குறக்கு அமர்தீப் அந்த மண்ணுக்கு அடியில் தான் புதைச்சி வச்சுருக்கான்னு சொல்கிறான். அதுக்கு அமர்தீப்போட அம்மா குழந்தைய கொன்னுட்டியான்னு கேட்குறக்கு அமர்தீப் சிரிச்சுட்டு ஆமான்னு சொல்லியிருக்கான். எதுக்குடா கொன்னன்னு கேட்டதுக்கு நான் சும்மா தான் பண்ணினேன் அப்படின்னு சிரிச்சுட்டே பதில் சொல்லியிருக்கான் அமர்தீப். அமர்தீப்போட அப்பா அம்மா வீட்டில் அவனை கட்டி போட்டு வச்சு அடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் அமர்தீப்போட அப்பா அம்மா மிகப்பெரிய தவறு ஒன்று செய்கிறாங்க. அமர்தீப்போட அத்தை மீனா ஊர்லேருந்து வந்து தன்னோட குழந்தைய வாங்கிட்டு போகலான்னு முடிவு செய்கிறாங்க. குழந்தைய கேட்டப்போ அமர்தீப்போட அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கு அமர்தீப்போட அத்தை எதுக்கு காலில் விழுறாங்கன்னு தெரியாமல் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொன்னதுக்கு அமர்தீப்போட அத்தை அழறாங்க. இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் அமர்தீப்போட வாழ்க்கையே போயிடும்னு அமர்தீப்போட அத்தை கிட்ட ஒரு இது சொல்கிறாங்க. இதுக்கு அமர்தீப்போட அத்தை மீனா எதுக்கு சரி சொன்னாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. அமர்தீப்போட அம்மாவுக்கு ஒரு பெண் குழந்தையோட பிறக்குது. அமர்தீப்போட அம்மா அமர்தீப் கிட்ட இது உன்னோட தங்கச்சின்னு சொல்லி வளர்க்குறாங்க. அமர்தீப்போட அம்மாவுக்கு ஒரு இனம் புரியாத பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு நாள் பகலில் அமர்தீப்போட அம்மாவும் அப்பாவும் தூங்கிட்டு இருக்கும்போது அமர்தீப் தன்னை பார்த்து சிரித்த தன்னோட தங்கையை போய் கழுத்தை நெரிச்சு கொள்கிறான். குழந்தை சிலுங்குற சத்தம் கேட்டு அமர்தீப்போட அம்மா எந்திரிச்சிட்றாங்க. குழந்தைக்கு பால் கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க. குழந்தை தூங்கிட்டு இருக்குன்னு நினச்சி கன்னத்தில் தட்டுறாங்க. குழந்தை எந்திரிக்கலை. கிள்ளி பார்க்குறாங்க, குழந்தை எந்திரிக்கலை. அமர்தீப்பை பார்த்து குழந்தைய பார்த்து என்னடா பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு அமர்தீப் சிரிச்சுட்டு நான் கொன்னுட்டேன்னு சொல்கிறான். அமர்தீப்போட அம்மா தன்னோட குழந்தை இறந்ததை பார்த்து ஓங்கி அழறாங்க. அமர்தீப்போட அம்மா அழுததை பார்த்து ஊர் மக்களெல்லாம் அமர்தீப் வீட்டை முன்னாடி சூழ்ந்துடுறாங்க. ஊர் மக்களெல்லாம் அமர்தீப்பை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருங்கன்னு அமர்தீப்போட அப்பா கிட்ட சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னா அமர்தீப்போட வாழ்க்கையே போயிடும்னு அமர்தீப்போட அப்பா சொல்கிறாங்க. இங்கே தான் அமர்தீப்போட அப்பா அம்மா 2வது மிகப்பெரிய தவறு செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாது இன்னொரு குழந்தையும் இறக்க போகுதுன்னு. இந்த முறை தேவின்னு ஒருத்தங்க தனக்கு நிறையா வேலை இருக்கனால தன்னோட 8 மாத குழந்தைய வீட்டில் விடாமல் பக்கத்தில் இருக்க எலமெண்ட்ரி ஸ்கூலில் விட்டுட்டு தன்னோட வேலையை பார்க்க போகிறாங்க. திரும்பி வந்து பார்க்கும்போது தன்னோட குழந்தை அங்கே இல்லை.
அங்கே இருக்க எல்லாருமே அந்த குழந்தைய தேடுறாங்க. மீனாக்கு அமர்தீப் மேலே சந்தேகம் வருது. அப்போ அமர்தீப்பை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அமர்தீப் சொல்லியிருக்கான், ஆமாம் நான் தான் எடுத்துகிட்டு போனேன், கொன்னுட்டேன் அப்படின்னு ரொம்ப சிரிச்சுட்டே சொல்லியிருக்கான் அமர்தீப். அமர்தீப் எங்கே கொண்டு போய் கொன்னன்னு அந்த ஊர் மக்களை கூட்டி கொண்டு போய் காமிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் எப்படி கொன்னன்னு கேட்டதுக்கு செங்கற்களால் அடித்து கொண்டிருக்கான் அமர்தீப். அந்த இறந்த குழந்தையோட அம்மா தேவி அப்போது அவங்க அமர்தீப்போட அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அன்றைக்கி உங்கள் குழந்தை இறந்தப்பவே இந்த பையனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கலாம், என் குழந்தையாவது இன்றைக்கி உயிரோடு இருந்திருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அமர்தீப்போட அம்மா அப்பானால் இதுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியல. கிராம மக்கள் போலீஸ்க்கு கால் பண்ணி அமர்தீப்புக்கு பற்றி சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டர் இதுக்கு வாங்குறதுக்கு வெறும் ஒரு ஹார்லிக்ஸ் 2 பிஸ்கெட்டை மட்டும் கொடுத்துருக்காங்க. அமர்தீப்பை டெஸ்ட் பண்ண டாக்டர் அமர்தீப்புக்கு ரொம்ப ரேரான டிசார்டரான கண்டக்டர் டிசார்டருங்கிற ஒரு டிசார்டர் இருந்திருக்கு. இந்த டிசார்டர் இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. தனக்கு எது சந்தோஷமான விஷயமோ அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதன் பிறகு அமர்தீப்புக்கு முறையான ட்ரீட்மெண்ட்டும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் 10 வருஷமும் இருந்திருக்காங்க அமர்தீப். இப்போ அமர்தீப் எங்கே இருக்காங்கன்னு அரசாங்கம் ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.